செய்கிற வேலையை ஒழுங்காக செய்யுங்க. இல்லாட்டா இந்த மாதிரி கேள்விக்கு உள்ளாக்கப்படுவீர்கள். அது மட்டும் இல்லை, பின்னால் வர பனிஷ்மெண்ட்டை பாருங்க. அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இல்லை 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 இல்லைன்னு சொன்னா உள்ளதும் போச்சு. இது நான் சொல்ல, யாராவது இனிமேல் சொல்வீங்களா இல்லைன்னு? என்கிட்ட இல்லை 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 இல்லை, உனக்குள்ளே தான் இருக்குது, உனக்கு தெரிலன்னா தெரிலன்னு ஒத்துக்கிட்டு போய் ஆண்டவர்கிட்ட உழுகு சொல்லி கொடுப்பாரு. இல்லைண்ணா என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நீ ஒரு முட்டாள். ஏன்னா ஆண்டவர் பார்க்குற விதம் இது. இது மாதிரி கடினமாக பிரசங்க சொன்னாங்க, முட்டை அடிப்பாங்கன்னு கூட சொன்னாங்க. எனக்கு அடிக்கட்டும், ஏன்னா நான் இப்படி சாஃப்டாக அப்படி ஜென்டிலாக பேசிகிட்டு இருந்தேன்னா கேட்டோமே, அந்த மாதிரி என்னது கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார் திறக்கலாம், அந்த மாதிரி பேச்சுகள் வரும். இதை கேட்குறவன் அட்லீஸ்ட் உணரணும், ஐயோ நம்ம பண்ணுறது தப்பு, நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தை குறித்து தேவனுக்கிட்ட கணக்கு கொடுக்க வேண்டும். இந்த லா எப்படி இருக்குது பாருங்க. இது எத்தனையோ முறை நான் இங்கே பிரசங்கம் பண்ணியிருக்கேன். 26வது வசனம். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கு கொடுக்கப்படும், உள்ளவன் எவனுக்கு கொடுக்கப்படும். இருக்குதுன்னு சொல்லிட்டு வளர்க்குறானே அவங்கிட்ட கொடுக்கப்படும். இல்லாதவனிடத்திலிருந்து இல்லை இல்லைன்னு சொல்றானே, அப்ப அவங்கிட்ட இருந்து என்னது உள்ளதும் போயிடும். இது கிங்டம் லா, ராஜ்யத்தின் சட்டம். நம்ம ரோட்டில் போகும்போது லெஃப்ட் கீப் டு லெஃப்ட்னு ஒரு சட்டம் போட்டிருக்கு. இல்லை நம்ம ரைட்டு தான் போனேன்னு சொன்னால் ஆக்சிடென்ட் சாவோம். இல்லாட்டி போலீஸ்காரன் பிடிச்சிருப்பாங்க, பிடிச்சி ஃபைன் போடுவாங்க. இப்போ உலக பிரகாரமான சட்டத்தை மீறும் போதே ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ ஆவிக்குரிய சட்டம் தேவன் வச்சிருக்காரு. அப்போ அந்த சட்டத்தை தெரியலன்னு சொன்னால் எப்படி? இந்த வசனம் எத்தனை பேருக்கு தெரியும்? கையை தூக்க மாட்டேன்றீங்க, கபால்னு அவங்க மற்றதுலலாம் தூக்குறீங்க. எட்வர்ட் என்ன நீ தெரியுமா? ரியலைஸ் பண்ணோம்னா உடனே கோ பேக் டு காட். லார்ட், ஐம் சாரி, forgive me, மன்னிச்சு விடுங்க, நான் என்கிட்ட கொடுத்ததை நான் யூஸ் பண்ணல, நான் யூஸ் பண்ணப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன், என்னை நானே ஒப்பு கொடுக்கிறேன். மறுபடியும் ஒரு முறையாக என்னை எடுத்து பயன்படுத்தும். பாட்டெல்லாம் நல்லா பாடுவான், பயன்படுத்தும் பயன்படுத்தும்னு. அவர் எடுத்து பயன்படுத்தினா முதல்ல இந்த லா புரியணும். இல்லைன்னு சொன்னீங்கன்னா உனக்கு கொடுக்க மாட்டார், கொடுக்கலன்னா இல்லதும் போயிடும். Let us turn our Bibles to Deuteronomy 8. பதினேழாவது வசனத்தை வாசிங்க. என் சம்பாத்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று
நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து நீ ஏதாவது வச்சிருந்தீன்னா உன்னோடைய எபிலிட்டினால வந்துச்சுன்னு சொல்லாத. சொன்னா போயிடும். ஒரு பூச்சி வரும், அது அரிச்சிட்டு போயிடும். நான் சொன்னேனே இப்போ ஒரு இது பார்த்து தான் வந்தேன். WHO ஒரு இது சொல்லியிருக்காங்களாம், கொரோனாவை பார்க்கிலும் 7 மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு வைரஸ் வருது போகுது அப்படின்ட்டு. இதை கேட்டு வந்து நம்ம ஆளுங்க ப்ராஃபஸி சொல்லப்படுவாங்க. இது இப்போ யூடியூப்பில் பார்த்துட்டு வந்துட்டு ப்ராஃபஸி சொல்ல போகிறாங்க யாராவது. இது நான் முன்னாலேயே சொல்லிட்டேன். நான் நேற்று தான் படித்தேன், அது வந்துச்சு வருதுன்னு போட்டாங்க. அது பெரிய அலர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களே கேள்வி கேட்குறாங்க, இவங்க உருவாக்குறாங்களா இல்லாட்டி எது வந்துச்சுன்னா என்ன போகும்? நீ ஆஸ்பத்திரிக்கு போய் காட்பேன். உடனே உன் கையில் இருக்கிறத இதெல்லாம் உன் சம்பாத்தியம் எங்கே போவோம்? ஆஸ்பத்திரிக்கு செலவழிக்க வேண்டி வரும். ஞான மாட்டேங்க. சுகத்தை கொடுக்குறவர் கர்த்தர், பலத்தை கொடுக்குறவர் கர்த்தர், ஆரோக்கியத்தை கொடுக்கறது கர்த்தர், எல்லாற்றையும் கொடுக்கறது அவர். அதான் உன்னுடைய சாமர்த்தியம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் என்னென்ன ட்ரிக்ஸ் போட்டேன்னு தெரியுமா அப்படின்னு. இல்லை, ஒரு ட்ரிக்கும் உன்னால தெரியாது. கைப்பலனும் நான் செய்தேன், எவ்வளோ வேலை செய்தேன்னு தெரியுமா? அதனால என் ஐஸ்வர்யத்தை, இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க இல்லை, உனக்கு கொடுக்குற ஐஸ்வர்யம், உன்கிட்ட இருக்க ஐஸ்வர்யத்தை கொடுத்தவரே கர்த்தர். நீ யோசனை பண்ணாத. அங்கே டேலண்ட்டை என்ன பார்த்தோம்? டாலண்ட்டை மல்டிப்ளை பண்ண வைக்கிறவர் யாரு? கர்த்தர். சில ஜந்துங்க இருக்குது, எதுவுமே மல்டிப்ளை பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்குது, அது வேற, அது குரூப் தனி. அங்கேயும் நிறைய குரூப் பார்க்குறோம். அது டிஃப்ரெண்ட் செக்டர் ஆஃப் மனுஷர்களை பற்றி தான் போட்டிருக்கு. இங்கே டோன்ட் டெல் மை எபிலிட்டி ஹஸ் டன் இட். யூ ஆர் நாட் டன் எனிதிங். கிவ் ஆல் த கிரெடிட் டு த லார்ட் காட். உன்னை சம்பாதிக்கிறதுக்கு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். கர்த்தர் உன்னை ஏழையாக வைக்கணும்னு படைக்கலை, யாரையும் அப்படி படைக்கலை. மனுஷனை செம்மையானவராக தான் படைச்சார். அவர்களோ தங்களுக்கு கேடுண்டாக்க பல்வேறு சிந்தனைகளில் இது பிரசங்கியில் போட்டிருக்கோம் நினைக்கிறேன். பிரசங்கி 7:29. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அப்படின்னு என்ன அர்த்தம்? God made the man perfect. இங்கிலீஷ்ல என்ன வாசிக்கிறோம்? Behold, this is the only reason for it is said, I have found God made man upright. God made man upright. செம்மையானவனாக உண்டாட்டார். ஒரு குறை இல்லாம தான் உண்டாக்கி அனுப்புறாரு. So there is no manufacturing defect. சரியா? But they have made men and women have made and sought out many devices for evil devices. இதனால தான் மாட்டிக்கிறாங்க.
கர்த்தர் ஏழையை உண்டாக்கவில்லை. இப்போ இங்கே நிறைய பேர் இந்த ஹவு டு பிகம் ரிச்ன்னு சொல்லிட்டு ஒரு புக்கை எழுதியிருக்காங்க. அதில் சொல்லுறாங்க, இஃப் யூ பார்ன் புவர் இட்ஸ் ஆல் ரைட், பட் இஃப் யூ ஸ்டில் டை as a poor then you are a fool. அப்படின்னு உலகத்தின் மனுஷர் சொல்லியிருக்காங்க. கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் செம்மையாக தான் படைத்தேன். இவர்களும் எந்த ஒரு, இப்போ ஆக்சுவலாக நீங்களே ஒவ்வொரு மார்க்கெட் பிளேஸ் போகிறீங்க, உங்களுக்கு உங்கள் எபிலிட்டியை யூஸ் பண்ணி கர்த்தரை சார்ந்து அந்த எடுத்து அதை மல்டிப்ளை பண்ண உங்களால் முடியும். இதை பண்ண தெரியலன்னு சொன்ன, செய்ய மாட்டேன்னு சொன்னோம், சோம்பேறியாக இருந்தோம்னா, அங்கே பார்த்தோமே ஒருத்தனுக்கு உள்ளதும் பிடிச்சிடும். தமிழில் ஒரு நல்ல பழமொழி சொல்லுவாங்க, உள்ளதும் போச்சடா லொல்ல கண்ணான்வாங்க. சிரிப்பு தான் வருது. அது எனக்கு புரியாது, சின்ன வயசில் புரியாது. சின்ன வயசில் சொல்லிக் கொடுப்பாங்க இந்த பழமொழி, உள்ளதும் போச்சுடா லொல்ல கண்ணா அப்படின்வாங்க. நம்ம சின்ன வயசில் தொலைச்சிடுவோம் ஏதாவது. அப்போ கொடுப்பாங்க, யாராவது விளையாடுறதுக்கு கொடுப்பாங்க, அது தொலைச்சிடுவோம். அப்போ சொல்லுவாங்க அந்த பழமொழி, உள்ளதும் போச்சடா லொல்ல கண்ணான்வாங்க. நம்மளை சொல்லி காட்டுவாங்க. இன்னைக்கு நம்ம அது மாதிரி இருக்காதபடி பார்த்துக்கணும். There is a law which people they don't know. இன்னைக்கு என்னன்னா, அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க, நீ எப்படி டான்ஸ் ஆடுவது கேட்டால், நீ எப்படி இருக்கிறது, அது மாதிரி சந்தோஷமாக இருப்பது, எப்படி என்னது பார் வச்சுக்கிறது சர்ச்சுக்குள்ளே, இந்த மாதிரி உபதேசங்கள் பெருத்து போச்சு. வேத வசனத்தை உள்ளதபடி சொல்றதுக்கு ஆள் இல்லை. இங்கதான் பிரச்சனை. ஆனால் ஞானம் அடைங்க. இங்கே போய் சொல்லாதீங்க, நான் எபிலிட்டியில் நான் என்னை பார்த்தாங்க, என்னுடைய எபிலிட்டியை பார்த்து எனக்கு கொடுத்தாங்க. இல்லை, உங்ககிட்ட ஒன்றும் கிடையாது, நீ ஜீரோ. கர்த்தருடைய கிருபை ஃபேவரும் மேலே இருந்துச்சு. ஈவன் வாரன் பஃபட்டோட புக்கை பாருங்கள். நான் இதெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கனால சொல்கிறேன் உங்களுக்கு. 30% தான் ஒரு மனுஷன் பண்ண முடியும், பேலன்ஸ் 70% லக்குன்னு. லக்கு இல்லை, காட்ஸ் ஃபேவர். ஸோ படிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரை தான் நினைச்சிட்டு எப்பவுமே. ஏனென்றால் அவர் தான் சோர்ஸ். அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐடியா பலன் அப்படின்னா ஐடியா ஆஸ் வெல் அஸ் ரிசல்ட் கொடுக்கறது யாரு? நீ எதுவுமே செய்யாமல் ப்ராஃபிட் வரணும்னு எதிர்பட்டா காக்கா கதை தான் இருக்கும். காக்கா வடையை தூக்கிட்டு ஓடி போச்சுன்னு அந்த காலத்தில். வேற ஒரு காக்கா வரும், நம்ம வச்சுருக்க வடையெல்லாம் தூக்கிட்டு போயிடும். அப்புறம் வடை போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அப்போ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை இந்த வசனத்தை சொல்கிறது யார்? கர்த்தர் தான் சொல்கிறார். ஆவியானவர் தான் எழுதியிருக்காரு இந்த வசனத்தை. நான் எழுதலை, என் சொந்தத்துலேருந்து சொல்லலை. நாம் உனக்கு நீ நல்லா இருக்கணும்னு சொன்னால் யார்கிட்ட போகணும்? உன்னுடைய ஆதாரம் யார்? இன்னைக்கு அவர்கிட்ட போ. இதுதான் நான் ஏன் இதை எடுத்தேன்னு சொன்னால், பிழைத்து பெருகி அப்படின்ற வசனம் உள்ள ஃபிட் ஆகணும். இது நிறைய இருக்குது, பெரிய சப்ஜெக்டு. நீ பிழைக்கணும்னா நல்லா சந்தோஷமாக பிழைக்கணும். அபண்டன்ட் லைஃப்
அண்ட் இட்டர்னல் லைஃப். பெருகி இங்கே பூமியில் இருக்கும்போது abundant லைஃப் அண்ட் பெருக்கம், அவர்கிட்ட போகும்போது இட்டர்னல் லைஃப். அதனால தான் கம்யூனியன் கொடுக்கும்போது உங்களுக்கு யார் எத்தனை பேருக்கு தெரியுதோ தெரியலையோ, நான் இதை சொல்லிட்டு தான் கொடுப்பேன். இது இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். சும்மா எடுத்துகிட்டு லபக்குன்னு வாயில் போட்டு இப்படி போகிறது இல்லை. ஏசுநாதர் செய்தாருன்னு சொல்லிட்டு இல்லை. இன்றைக்கி நீ என்ன செய்கிற? உனக்கு உண்மையாகவே உனக்கு abundant லைஃப் வேணும்னு எடுத்தினா அது abundant லைஃபாக மாறும். இட்டர்னல் லைஃப் வேணும்னு கொடுத்தினா இட்டர்னல் லைஃப் கொடுப்பாரு, இல்லைன்னா கிடைக்காது. யூ மிஸ் த பஸ். இதெல்லாம் எழுதி வச்சு பத்திரமா வச்சு பின்னால் வர சந்ததிக்கு கொடுங்க. அவங்க பயன்படட்டும். வேணா இதை எடுத்து புக்காக கூட பிரிண்ட் பண்ணி கொடுங்க, பிரதிகளை அடிச்சு கொடுங்க. நிறைய பேர் 800 crores இருக்கிறாங்க உலகத்தில். இதை குறை சொல்கிறதுக்கும் 4 பேர் இருப்பான். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் உண்மையை பேசுகிறேன். என் மனசாட்சிக்கு தேவன் கொடுத்த வசனத்தை தான் பேசுகிறேன். நான் ப்ராஃபஸி சொல்ல வரல. இங்கே ப்ராஃபிட்ஸ் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்தில். அவள் பெருக்கமும் ரொம்ப வேதனையை கூட்டுது. ஒரு நாள் இந்த கூடிய சீக்கிரத்தில் பார்ப்போம் ப்ராஃபிட்ஸை பற்றி, தீர்க்கதரிசிகளை பற்றி, தங்களை தாங்களே தீர்க்கதரிசிகள் என்று கூறுகிறவர்களை பற்றியும் பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வேத வசனத்தை வாசிக்க கிருபை தந்தீர், அதுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் கிருபைக்குள்ளாக நாங்கள் கடந்து கர்த்தாவே ஆசீர்வாதத்தை பெற கிருபை தாரும். மனுஷனை செம்மையானவர் தான் உண்டாக்கினீர் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. நாங்கள் செம்மையானவர்களாக இருந்து கர்த்தாவே நீர் கொடுத்த டேலண்ட்ஸை நாங்கள் மல்டிப்ளை பண்ண கிருபை தாரும். நாங்கள் வாழ விரும்புகிறோம். Live and multiply. We want to live and multiply. Thank you, Lord. In Jesus' name I pray. Amen.